Hello everyone, welcome to Jet to Mastery. இந்த வீடியோவில் நம்ம jigs for jigs ஓட sum of digits அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் லெவல் ப்ராப்ளம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவே கொஞ்சம் அட்வான்ஸ்டாகவும் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன கொஞ்சம் தான், லிட்டில் பிட் தான் அட்வான்ஸ்டு, ஓகே, ரொம்பலாம் அட்வான்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ இன்புட் என்னென்னா 12 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இதில் இருக்கிற இண்டிவிஜுவல் டிஜிட்ஸை சம் பண்ணி கிடைக்கிற ஆன்சர் தான் நமக்கு அவுட்புட். இப்போ 12ல் 1ங்கிறது ஒரு டிஜிட்டா, ஸோ 1 + 2 தட் இஸ் 3. அடுத்தது இதே 23க்கு அவுட்புட் என்ன வரும், 2 + 3 தட் இஸ் 5. சரி, இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம அப்ரோச் ரொம்ப சிம்பிள். இப்போது 4321 அப்படின்னா இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு கேட்டால் 4 + 3 7, 7 + அதாவது 10 அப்படிங்கிறது ஆன்சர் வரும். இது ஏன் நம்ம இப்படி தான் சம் பண்ணணுமா, 4 + 3 + 2 + 1 இப்படி தான் பண்ணணுமா, இப்படி பண்ணால் மட்டும்தான் 10 வருமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லையே. நம்ம எந்த ஆர்டரில் வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன் இப்படியும் எடுத்துக்கலாம், இந்த ஆர்டர்லையும் எடுத்துக்கலாம். ஸோ 1 + 2 + 3 + 4 இப்படி எடுத்துக்கிட்டாலும் இதோட சம் வந்து 10 தான். சரி, இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், சரி ஓகே, இப்போ நான் என்கிட்ட நம்பர் இருக்குது, தட் இஸ் 4321. இப்போ நான் சம்னு ஒரு வேரியபிளில் மொத்த சம்மை ஸ்டோர் பண்ண போகிறேன். இனிஷியலாக என்னோடய சம் 0ன்னு வச்சுக்க போகிறேன். ஓகே, ஸோ இப்போது எனக்கு என்ன வேணும்னா, எனக்கு இந்த லாஸ்ட் டிஜிட் வேணும். என்னோடய நம்பரில் லாஸ்ட் டிஜிட் எனக்கு வேணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த லாஸ்ட் டிஜிட் எனக்கு வேணும்னா நான் அதை எப்படி எடுக்கிறது, எஸ் n ரிமைண்டர் ஆஃப் 10 அப்படின்னு போட்டேன்னா எனக்கு லாஸ்ட் டிஜிட் கிடச்சிருச்சா. ஓகே, இந்த லாஸ்ட் டிஜிட் நான் எடுத்துட்டேன். ஸோ இந்த லாஸ்ட் டிஜிட்டை இங்கே ஆட் பண்ணிட்டேன், அதாவது n ரிமைண்டர் ஆஃப் 10 அப்படிங்கிறத நான் ஆட் பண்ணிட்டேன் இந்த சம்மில். சரி, அதுதான் உனக்கு இந்த லாஸ்ட் டிஜிட் கிடச்சிருச்சுல்ல. அதுக்கப்புறம் ஃபர்தராக இந்த லாஸ்ட் டிஜிட் உனக்கு வேணுமா, திரும்ப அதை நீ ஆக்சஸ் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது, அதை நீ பண்ண தேவையில்லை. அப்போ என்ன பண்ணணும், எனக்கு இந்த லாஸ்ட் டிஜிட் வேணாம், எக்ஸப்ட் இருக்கிற மீதி எல்லா நம்பரும் நான் வேணும். அப்படி என்னோடய நம்பரை அப்டேட் பண்ணணும். எப்படி அப்டேட் பண்ணுறது, n = n/10 அப்படின்னு நான் அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ n என்னவாயிருச்சு, 432 ஆயிடுச்சு. ஓகே, இப்போ ஆல்ரெடி n mod 2ல் இங்கே 1 இருக்குது, 0 + 1. இப்போ இதுதான் என்னோடய n. இந்த எண்ணுக்கு என்ன வேணும், லாஸ்ட் டிஜிட் வேணும். லாஸ்ட் டிஜிட் எடுக்க தெரியுமா, தட் இஸ் n ரிமைண்டர் ஆஃப் 10. அப்போ எடுத்தோம்னா ஆல்ரெடி 0 + 1 ப்ளஸ் இந்த 2வும் எனக்கு கிடச்சிருச்சு. அதுதான் 2 நான் எடுத்துட்டேன்ல. எடுத்ததுக்கப்புறம் இது எனக்கு வேணுமான்னு கேட்டால் தேவையில்லை, அப்டேட் பண்ணி என்ன. அப்போ n என்னவா ஆயிடுச்சு, 43 ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த 43ல் லாஸ்ட் டிஜிட் வேணுமா, எடுத்துக்கோ. ஸோ எடுத்ததுக்கப்புறம் இது வேணுமா, வேணாம், அப்டேட் பண்ணிடு. அப்போ n என்னவா மாறிடுச்சு, 4ஆக மாறிடுச்சு. ஓகே, இந்த 4ல் உனக்கு என்ன வேணும், இந்த லாஸ்ட் டிஜிட் வேணும். சேம் n mod 10, 4 ரிமைண்டர் ஆஃப் 10ன்னு போட்டால் 4 தான் கிடைக்கும். அப்போது +4. ஓகே, அதை யூஸ் பண்ணிட்டீல, திரும்ப அப்டேட் பண்ணு, டிவைட் பண்ணு அப்படின்னா அடுத்ததில் என்னவாயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. 4 / 10 தட் இஸ் 0. அப்போ டில் n 0 வர்ற வரைக்கும் நான் ஒவ்வொரு டிஜிட்டாக எடுத்து சம் பண்ண போகிறேன். இதுதான் என்னோட அப்ரோச். அப்போ லாஸ்ட்டாக என்னோட சம் வேரியபிள் என்ன இருக்கும், 0 + 1 + 2 + 3 + 4 தட் இஸ் 10 அப்படிங்கிறது என்னோட எண்ணில் இருக்கும். ஸோ அப்ரோச் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ டைரெக்டாக சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எனக்கு சம் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் 0 அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணியாச்சு. வைல் என்னுடைய n ≠ 0 வர்ற வரைக்கும் நான் ரிப்பீட்டடாக பண்ணணும். சம் = சம் ப்ளஸ் என்னது, லாஸ்ட் டிஜிட் வேணும். லாஸ்ட் டிஜிட் எப்படி எடுப்பேன், n ரிமைண்டர் ஆஃப் 10. கரெக்டாக? ஓகே, லாஸ்ட் டிஜிட் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் எப்படி அப்டேட் பண்ணலாம், n = n/10. இப்போ லாஸ்ட்டாக ரிட்டர்ன் சம். ஓகே, ஸோ கம்பைல் பண்ணலாம். Ready for evaluation, jigs for jigs. ஓகே, while ஏதோ மிஸ்டேக், cannot find symbol. ஓகே, இங்கே என்னங்கிறது இங்கே கேபிட்டல் என்ன இருக்குது, நம்ம ஸ்மால் என் வச்சுருக்கோம். நம்ம ஸ்மால் என்னாவே அப்டேட் பண்ணிடலாம். ஓகே, கம்பைலேஷன் கம்ப்ளீட்டட். 260 டெஸ்ட் கேஸ் இருக்குது. ஃபைன், 260 பாஸ் ஆகிடுச்சு. சரி, இந்த மெத்தடில் நம்ம சம் ஆஃப் டிஜிட் கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ லாஸ்ட்டாக என்னோட n என்னவாக இருக்குது, 0வாக இருக்குது. கரெக்டாக? இதுவே இன்டர்வியூவர் பர்டிகுலராக கொடுத்துருக்கிற இன்புட், கொடுத்துருக்கிற கிவன் நம்பர் டெஸ்ட்ராய் ஆகாமல், அதாவது அவங்க கொடுத்த நம்பர் என்ன, இப்போ கொடுத்த நம்பர் 12ன்னு வச்சுக்கோமே, லாஸ்ட்டில் நம்ம அந்த என்ன பண்ணிடுறோம், 0 பண்ணிடுறோம். அப்போது 0 பண்ணாமல் கொடுத்த நம்பரை டெஸ்ட்ராய் பண்ணாமல் எப்படி நான் சம் ஆஃப் டிஜிட் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.